வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். அட, வெங்காயத்தை தினமும் இப்படி செஞ்சு சாப்பிட்டா சர்க்கரை நோய் வராதாமே? சூப்பர்ப்பா. இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இறப்பவர்களின் பெரும்பான்மையினர் நீரிழிவு பாதிப்பை கொண்டுள்ளனர். அதாவது நீரிழிவு பாதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் உயிரை பறித்துக் கொண்டிருக்கிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீரிழிவின் காரணமாக உடல் பருமன், சிறுநீரக செயலிழப்பு, இதய நோய் போன்ற பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் உணவு ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. குறிப்பாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுவோர் கடுமையான உணவு அட்டவணையை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுடைய தினசரி உணவிலும் டயட்டிலும் அதிக அளவில் வெங்காயம் சேர்த்து கொண்டீர்கள் என்றால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்குமா? குறிப்பாக டைப் 2 நீரிழிவு ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் இந்த வெங்காயத்திற்கு இருக்கிறதா? அது எப்படி என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வெங்காயத்தில் கார்போசத்து குறைவாக உள்ளது. அரை கப் நறுக்கிய வெங்காயத்தில் 26 கலோரிகள் மற்றும் 5.9 கிராம் கார்போசத்து உள்ளது. அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வதன் பக்க விளைவு டைப் 2 நீரிழிவு. வெங்காயத்தில் கார்போசத்து குறைவாக இருப்பதால் நீரிழிவு பாதிப்பிற்கு இது ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. குறைந்த கார்போ டயட் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுவதில் உதவுகிறது. வெங்காயத்தில் கார்போசத்து குறைவாக இருப்பதால் இதனை தைரியமாக உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். வெங்காயத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அதனால் நீரிழிவு பாதிப்பிற்கு மிகவும் ஏற்றது. நார்ச்சத்து உணவுகள் மிகவும் தாமதமாக உடைக்கப்பட்டு செரிமானம் ஆவதால் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை வெளியிடும் தாமதமாகிறது. நார்ச்சத்து மிக்க உணவுகள் உங்கள் குடல் பகுதியை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது. நீரிழிவில் ஒரு பொதுவான பிரச்சனையாக கருதப்படும் மலச்சிக்கலை கட்டுப்படுத்துகிறது. உயர் நார்ச்சத்து உணவுகள் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. இதனால் இதய நோய்க்கான அபாயம் குறைக்கப்படுகிறது. குறைவான கிளைக்கமிக் குறியீடு. இது ஒரு குறிப்பிட்ட உணவை எடுத்துக்கொண்டவுடன் இரத்த ஓட்டத்தில் அதன் தாக்கத்தை கணக்கிடுவது கிளைக்கமிக் குறியீடாகும். வெங்காயத்தின் கிளைக்கமிக் குறியீடு 10 என்பதால் இது நீரிழிவு நோய்க்கு மிகச் சரியான உணவாக கருதப்படுகிறது. 55ஐ விட குறைவான கிளைக்கமிக் குறியீடு கொண்ட உணவுகள் இரத்த ஓட்டத்தில் மெதுவாக சர்க்கரையை வெளியிடுகிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான வைட்டமின் மற்றும் கனிமங்கள் எடுத்துக்கொள்வதால் நன்மை அடையலாம் என்று பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன. வெங்காயத்தில் போதுமான அளவு வைட்டமின் சி சத்து உள்ளது. மேலும் வைட்டமின் ஏ, கே, போலேட், நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்களும் வெங்காயத்தில் அதிகம் உள்ளது. மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள் வெங்காயத்தில் அதிகமாக உள்ளன. உயர் புரத உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புரதச்சத்து ஆற்றல் அளவை நிர்வகிக்க உதவும். இது மட்டுமல்லாமல் உயர் வளர்சித மாற்ற விகிதத்தை நிர்வகிப்பதால் உடலின் தேய்மானம் சமநிலையில் வைக்கப்படும். இரத்த அழுத்தம். நீரிழிவு நோயாளிகள் இரத்த அழுத்த அளவை சோதித்துக் கொண்டு இருக்க வேண்டும். உயர் இரத்த அழுத்தம், மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு, கண் நோய்கள் போன்ற பல நோய்களுக்கு காரணமாக இருக்கலாம். நீரிழிவு பாதிப்பு பாதங்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம். இதனால் பாதத்தில் அல்சர் பாதிப்பு உண்டாகும் வாய்ப்புகள் ஏற்படலாம். நீரிழிவு நோயாளிகள் தங்கள் பாதத்தில் காயம் உள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இதனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.